நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்தை இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோட டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன். ஈஸ்வர் சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம். சந்தோஷ் நாராயண் வந்து சார் அகமுடியாத காரணம், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம். நானும் திடீர்னு பேசிக்கிறேன், ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன், டீமை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் என்ன சொன்னார், டேய் பயோபிக் சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். சொல்லாமன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பெரிய பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்தது. இந்த படத்தை நம்ம பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோட இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுலாம் இப்படி மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோட ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஃபீலே வரல. ஏன்னா என்னோட இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவ கூடவே இருந்தனால அவங்க ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழையை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்ல, இது வந்து புரியல. அதே மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுகு வந்துச்சு. எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில, ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி அனுபவம். இந்த உண்மையை சொன்னதுனால வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் எல்லாரும் என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன், என்னோட உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது எனக்கு, எந்த படம் எடுத்தால் எனக்கு ஃபீல் வராது. அந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இதுக்கு திராணி கொடுத்த என்னோட இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் பார்த்தாது. இப்போ என்னோட கதையை, என்னோட அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல. ஒரு டேரக்டருக்கு எல்லா கார்ட்டும் பிடிபட்டுமா, ஒரு டேரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் இங்கே உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னோட இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட் சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா முதல்ல இதை பண்ணுறேன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சு, என்னோட அழுகைகளுக்கு கலையாக தெரிய ஆரம்பிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக எடுத்துட்டோம். இந்த படம் எனக்கு என்ன சவால் கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர், விவேக் திலீப் மாஸ்டர் ரெண்டு மேலே கூப்பிட்றேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோட பெர்சன்டேஜ், என்னோட டெடிகேஷன். இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணுறது வந்து என்னோட இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தில் நான் சேர்த்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம் சாருக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு போயிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குறதுக்கான காரணமும், நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த நிலையில ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அப்போ என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையே திருப்பி எடுக்கிறான், நமக்கு வருத்தம் இருக்குது.
எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சதானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்துக்கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோட கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இப்போ எதை சொன்னாலும் அதுக்கு உண்மையை வைக்க அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருந்தாங்க. அதனால் போயிடுறேன், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க. ப்ரொடியூசர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாத்துக்காக ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்களால் கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் கூப்பிட்றேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனலான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வீடியோவில். டேய் நீ இவனை கூப்பிடவே இல்லைடா, அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சிக்கோல நம்பி ஓகே தூக்கிட்டாளா, பிரியாணி சாப்பிடுது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆமாம், அது வேறு அவங்க குமார் மேன், ஆர்ட் டைரக்டர் கபிலன், சுரேன். ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டயட்டோட கதை தான், டயட்டோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்னை வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க, வரா சொல்லுவாங்க. இந்த படத்தில் இவன் வேற ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, தேட்டிக்கல் பண்ண போயிங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித்தன்கிட்ட கேட்டேன், தான்சார்ட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய் இது பார்த்துக்கோ, முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணிவே தெரியாது, நீ வீட்டை வைப்பே நாட்டை வைப்பே தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நான் இந்த படத்தை வாங்கிக்க டைம் கொடுங்கன்னு கேட்டேன். பிரதீப் சாரும் சரி, நரன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்க அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சார் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தது. வாழை வெளியாச்சுன்னு கேட்டால் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம என்னோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் பழைய இடத்துக்கு இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் எடுத்து வச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோட படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்கள் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு, இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அண்ணன் அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாமும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்களை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நான் கூப்பிட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தர் பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும். நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா இவன் இதே திருப்பி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விக்கும் பரிசோடைய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின்
அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, அந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாழை படத்துக்கு ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு, உதய சார் திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோடனே சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு கேட்டது, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அது கரெக்டாக அன்னைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்த மாதிரின்னு சொன்னார் சார் சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி அர்ஜென்ட்டுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது, நான் எப்போ வேணாலும் போய் அர்ஜென்ட்டுக்கு போய் இந்த இது பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்க அர்ஜென்ட்டுக்கும் மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்க எடுக்கும் பொழுது நான் முன்னாடியே கேட்டதுதான், இமோஷனல் நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தீங்க. அடிக்கடி நீங்க மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை பத்தி சில விஷயம். இல்லை, அது ஒன்றும் இல்லை. திருப்பி அந்த 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அது வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா சார், தேங்க்யூ. ஏன் அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா, அவங்களால பேச முடியாது எனக்கு தெரியும் நல்லாவே. எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி இருக்குது மனநிலை. எதுவும் கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால் அம்மா அப்பாவை வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் இப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுதல் மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லைன்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இவங்க ஏதோ நல்லது தான், இவங்க ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படையில் தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா இவங்க பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ரொம்ப அம்மா அப்பாவுக்கு நேரத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்களாம் இந்த 4வது படத்தை இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய நடிகர்கள் பொன்வேல், ராகுல் அவர்களுக்கு மேலே கூப்பிட்றேன். அதே மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் இந்த கதையை சொல்லி நிகிலா அம்மல், கலையரசன், திவ்யா, பத்மன் எல்லாருமே புளியமன் வேலையாக வாங்க, புளியமன் எல்லாருமே கிளம்பி வாங்க. திலீப் மாஸ்டர், ஊர் மக்கள் வாங்க, எல்லா ஊர் மக்களும் கிளம்பி வாங்க வாங்க வாங்க. வாழை திரைப்படத்தின் வாங்க. மீனாட்சி வாங்க, மீனாட்சி இளையராஜா வாங்க. அவங்க வந்து வாங்க வாங்க வாங்க. ஊர் தலைவரே வந்திருக்காரு. நான் என்ன சொன்னாலும் இது வந்துட்டான் ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லோரும் லீவ் போட்டு எனக்காக வேலை செய்வாங்க. இப்போ அப்படியே கண்டினியூட்டி இது அப்படி பைசன்லேயும் இருக்கும் அந்த டீம். எல்லாரும் அங்கேயும் இவங்க நிறைய நான் கஷ்டப்படுத்திருக்கேன். இந்த மக்களை நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கடத்துறதா சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்னையை நம்பி எங்கிட்ட கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது, இந்த வாழை படம் எடுத்து முடித்த கடைசி நாளே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து 30 வருஷமாக நடந்த ஒரு துயரம், அந்த துயரத்தை நான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ளே சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்துக்கு சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி, நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எனக்கு இதுதான் படம், இதுதான் கதை, அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைப்பை போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோடய கிராஃப்டில் என்னோடய மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி எதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தோமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி
அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல அந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது நீ முடியாத காரியம். நான் போசன உடனே எல்லாரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம், லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனக்காக பண்ண விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வாழையிலனா இந்த பயமே வந்து எடுப்பான்னு இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு வீட்டே இருந்துச்சு. இந்த படத்தை ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு, ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் வீட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வழியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்கப்பா, சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து இங்கே பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இது பெரிய படம் சார், இது பெரிய படம் சார்னு சொல்லி ஃபஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார். ஏன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம், நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் தான் சார்னு சொன்னது இப்போலாம் இவங்க தான். நாளை சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன், இல்லை நீங்கள் எடுத்தாலே அது பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னோட மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பிஆர்ஓ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. வாழை நிச்சயமாக இவங்க அத்தனை பேரோட உண்மை தான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும், நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் பிரித்து வெளியே வந்து திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வலிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த 2 பசங்க நடிச்சிட்டாங்கன்னு இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காக, இந்த பக்கம் இருக்கணும் புளியங்குளத்துக்காக. இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா உள்ள இவ்வளோ இயக்குநர்களும் மகத்தான இயக்குநர்களும் பெரிய இயக்குநர்களும் இந்த பக்கமும் நானுக்கே இன்னொரு பக்கம் அவன் பொன்வேல் நிற்கிறான். நாங்கள் 2 பேரும் புளியங்குளத்துக்கு அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எங்கள் 2 பேருக்கு நடுவில் மொத்த இண்டஸ்ட்ரி நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட் தான் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும் அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. எனக்கு எல்லாருமே வாழை பார்த்துட்டு நான் பேச வந்திருக்கேன், நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளவுமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும் மொத்த திரைக்கலைஞர்களுக்கும் மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி.